Hello everyone. 2 days முன்னாடி பியாண்டோ குளோபல் சர்வீசஸோட யூடியூப் சேனலில் ஹவு டு ரெஜிஸ்டர் பேன் ஆன் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் பேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் கைடன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய யூசர்ஸ் அந்த வீடியோ வச்சு அவங்களோட பேன் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க, கன்ஃபர்மேஷனும் இமெயில் மூலமாக கொடுத்துருக்காங்க. பட் சில யூசர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நாங்கள் அந்த வீடியோ பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எங்களோட பேன் என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணோடனே திஸ் பேன் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு ஒரு எரர் வருது. இந்த பேன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஒரு எரர் வருது. அந்த எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அது யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்கிறதுக்கு இது ஒரு கைடன்ஸ் வீடியோ மாதிரி நாங்கள் இப்போ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி பேன் ரெஜிஸ்டர்டுன்னு வேலிடேட் பண்ணோன்னே திஸ் பேன் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு எரர் த்ரோ பண்ணுற கேசஸ் எல்லாமே டைரக்ட்லி லாகின்னு வாங்க. ரெஜிஸ்டர்னு போகாமல் டைரக்ட்லி லாகின் இடத்துல கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் டைரக்ட்லி எடுத்தோடனே என்டர் யுவர் யூசர் ஐடின்னு கேட்கும். என்டர் யுவர் யூசர் ஐடின்னு சொல்கிறது பேன் நம்பர் தான். ஸோ இங்கே உங்களோட பேன் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணோடனே நெக்ஸ்ட் அந்த கொஷின் கேட்க போகுது பாஸ்வேர்டு. இப்போது ஆல்ரெடி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண நீங்கள் அந்த கைடன்ஸ் வீடியோ பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணலாம். பட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு வருது, நான் வேலிடேட் பண்ணோன்னே திஸ் பேன் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு வருது, எனக்கு பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேஸு நீங்கள் டைரக்ட்லி பாஸ்வேர்டுன்னு போடாமல் ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணணும், திரும்பி அது யூசர் ஐடி கேட்கும். யூசர் ஐடி நத்திங் பட் பேன் நம்பர் திரும்பி இங்கே நம்ம ஃபீட் பண்ணுவோம். பேன் நம்பர் ஃபீட் பண்ணோடனே உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓடிபி மூலமாக ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார் ஓடிபி பேஸ் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களா, டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை ஃபைலிங் ஓடிபி மூலமாக பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களான்னு ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களா. இது 3 என்னது கொஷின் ஒரு அரைஸ் ஆகும். ஸோ ஆதார் பேஸ்ட் ஓடிபின்னா ஒவ்வொரு பேனும் ஒரு ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆதாரில் ஒரு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த போர்ட்டலில் டைரக்ட்லி ஆதார் வெப்சைட்டோட கான்டாக்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஆதார் பேஸ் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் அப்லோட் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்லோட் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்கிறது, டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்கிறது ஒரு கீ. அது நம்ம ரெகுலராக ஒரு பேப்பர்லையோ இல்லை சாஃப்ட் சைன் போடுற மாதிரிலாம் சைன் போட்டு அப்லோட் பண்ண மாதிரி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு கீ கொடுப்பாங்க. அந்த கீ நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை சிபியூவில் இன்சர்ட் பண்ணிட்டு அது மூலமாக ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணுற ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் யூசிங் ஃபைலிங் ஓடிபி. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா பேன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தது. அந்த ஓடிபி பேஸ் பண்ணி பேன் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, இல்லை பாஸ்வேர்ட் தொலைச்சிட்டீங்க, அந்த மாதிரி கேசஸில் யூசிங் ஃபைலிங் ஓடிபின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த பேன் நம்பர் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டுட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். எங்களோட சஜஷன் ஆல்வேஸ் கோ வித் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார். இதில் உங்களுக்கு 2 யூஸ் இருக்கும். ஒன்று, ஆதார் உங்களோட பேன் ஆதார் கூட லிங்க் ஆயிருதா இல்லையா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்டு, ஓடிபி ரெஜிஸ்டர்டு ஆதார் சீக்கிரமாக ஒரே ஓடிபியில் உங்களோட வேலை ஆகிடும். ஸோ நம்ம ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணுவோம். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் ஓடிபி மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்டு ஆதார் ஜென்ரேட் ஓடிபி. இப்போ நம்ம புதுசாக ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூன்னு கிளிக் பண்ணோட நெக்ஸ்ட் பேஜ் அந்த ஆதார் சம்மந்தமாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்டர் தி ஓடிபின்னு கேட்கும். அந்த ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஓடிபி நீங்கள் இதில் ஃபீட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபி கரெக்டாக போட்டுட்டு வெரிஃபை பண்ணோடனே செட் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாஸ்வேர்டு 4 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று,
பாஸ்வேர்டில வந்து ஒரு கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு சிம்பல் இருக்கணும். ஸோ சேம் அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணியே புது பாஸ்வேர்ட நீங்க என்டர் பண்ணணும். இந்த 2 பாஸ்வேர்டுமே எக்ஸாக்ட்டா என்டர் பண்ணிட்டு, நீங்க சப்மிட்ன்னு பட்டன கிளிக் பண்ணுங்க. ஸோ பாஸ்வேர்ட் நீங்க அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு, நீங்க கன்டின்யூ பண்ணோனே, அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு இந்த மெசேஜ் வந்துரும். ஸோ இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா, உங்களோட பாஸ்வேர்ட் நீங்க கரெக்ட்டா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ யூசர்ஸ் யார் யாரெல்லாம் அந்த மாரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணும்போது திஸ் பான் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்ன்னு வர கேஸஸ் எல்லாமே, நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிடலாம். ஸோ இத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லாகின் எப்படி பண்ணணும்? லாகின் பண்ணிட்டு உள்ள எப்படி நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கணும்? இன்கம் டாக்ஸோட போர்ட்டல்ல நம்ப பான் சம்மந்தமா எப்படி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க? அந்த டேட்டா எப்படி நம்ம பார்க்கலாம்? 26 ஏஎஸ்னா என்ன? ஏஐஎஸ்னா என்ன? டிஐஎஸ்னா என்னன்னு நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ புடிச்சவங்க கண்டிப்பா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணினே இருப்போம். பிளஸ் நீங்களும் ஃபினான்ஷியல் டேட்டாபேஸ்ல டிபெண்டன்ட்டா இருக்காம நீங்களே ஃபுல்லா செல்ஃப் ரிலையன்ட் ஆயிடுவீங்க. ஸோ எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.